இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாலஸ்தீன மக்கள் அறக்கட்டளையின் மூலம் 9 கோடியே 90 லட்சம் ரிங்கிட்டை மலேசியா வசூலித்துள்ளது. பாலஸ்தீன மக்களின் போராட்டத்தை தொடர்ந்து ஆதரிக்க உறுதி பூண்டிருக்கும் மலேசியா பாலஸ்தீன மக்கள் அறக்கட்டளையின் மூலம் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கி 9 கோடியே 90 லட்சம் ரிங்கிட்டை வசூலித்துள்ளது. அல் அக்ஸா மசூதி பராமரிப்பு, மலேசியாவில் பயிலும் பாலஸ்தீன மாணவர்களுக்கான உதவிகள் மற்றும் அனைத்துலக நிறுவனங்களுடனான மனிதாபிமான பணிகளுக்கு அந்நிதி பயன்படுவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். காசாவிற்கு வழங்கப்படும் உதவி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஜோர்டானின் ஹஷ்மைட் அரசாங்க தலைமையிலான திட்டத்திற்கு அண்மையில் 50 லட்சம் ரிங்கிட் நன்கொடையாக வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். நேற்று புதன்கிழமை புத்ரஜெயாவில் நடைபெற்ற பாலஸ்தீனத்திற்கான மலேசியாவின் உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் காய்கறிகளின் விலை மீண்டும் சீரடையலாம். வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பின்னர் அடுத்த ஆண்டில் மார்ச் மாதம் உள்நாட்டு சந்தையில் காய்கறிகளின் விலை மீண்டும் சீரடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலையற்ற வானிலையின் காரணமாக காய்கறி விநியோகம் குறைந்ததோடு அதன் விலையும் அதிகரித்துள்ளதை விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். இதுபோன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் காய்கறி விலை நிச்சயம் ஏற்றம் இறக்கம் காணும். அதுதான் தற்போதுள்ள சூழ்நிலை. நாங்கள் ஃபாமாவுடன் இணைந்து கையாள முயற்சிப்போம். இச்சூழ்நிலை நிகர் செய்ய ஃபாமா பங்காற்றும். வழக்கமாக இதுபோன்ற சூழ்நிலை அதிக நாட்களுக்கு ஏற்படாது என்றார் அவர். நேற்று பூங்காராயா பகுதி விவசாயிகள் சங்க கட்டடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு அவ்வாறு கூறினார். முன்னதாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிளந்தானில் உள்ள 10,628 விவசாயிகளுக்கு 63 லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய 2ஆம் கட்ட சிறப்பு உதவித் தொகையை அவர் வழங்கினார். 13வது மலேசிய திட்டத்தில் இந்திய சமுதாய நலனுக்காக மாய்கா 8 அம்ச திட்டங்களை சமர்ப்பிக்கும் டாக்டர் ஸ்ரீ சரவணன். 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள 13வது மலேசிய திட்டத்தில் இந்திய சமுதாயத்தின் நலனுக்காக மாய்கா திட்ட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையில் இந்திய சமுதாயத்தின் நலன்கள் தொடர்பில் 8 அம்ச திட்டங்கள் 40 பரிந்துரைகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கல்வி, வேலைவாய்ப்பு, மகளிர் மேம்பாடு, சமயம், பொருளாதார மேம்பாடு, இளைஞர் மேம்பாடு, சமூக சிக்கல்கள், உள்திட்டங்கள் போன்ற முக்கிய அம்சங்களை மாய்கா பொருளாதார அமைச்சர் ரப்சி ரம்லியிடம் முன்வைக்கும் என அவர் விளக்கமளித்தார். இதனிடையே முன்பு அமலில் இருந்த மலேசிய இந்தியன் ப்ளூ பிரிண்ட் இந்தியர்களுக்கான பெருந்திட்ட வரைவில் இடம்பெற்றிருந்த சில அம்சங்களும் தொடரப்படுவதற்கு வலியுறுத்தப்படும் என்றும் சரவணன் தெரிவித்தார். மாய்கா ஒவ்வொரு மலேசிய திட்டத்திலும் இந்திய சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதுபோல் இம்முறை 13வது திட்டத்திலும் இந்திய சமுதாயத்திற்கான மேம்பாட்டிற்கு 8 அம்சங்களை முன்வைக்க உள்ளதாக நேற்று மாய்கா தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். அரசு ஊழியர்கள் சமச்சீரான பிஎம்ஐயை கொண்டிருக்க வேண்டியது கட்டாயமா? ஜேபிஏ மறுப்பு. அரசாங்க ஊழியர்கள் அனைவரும் பிஎம்ஐ எனப்படும் சமச்சீரான உடல் பருமன் குறியீட்டை கொண்டிருக்க வேண்டும் என பொது சேவை துறைக்கான ஜேபிஏ ஒருபோதும் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அப்படி ஒரு உத்தரவு இருப்பதாக ஜேபிஏவின் பெயரை மேற்கோள் காட்டி மீறி மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ஜே குவாங் டிசம்பர் 7ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையை மறுத்து பேசுகையில் ஜேபிஏ அதனை தெளிவுபடுத்தியது. அரசு ஊழியர்கள் தங்களின் உடல் எடையையும் உயரத்தையும் சொந்தமாக அளந்து HRMIS எனும் மனிதவள தகவல் தரவு தளத்தில் பதிவிடுவதை ஜேபிஏ எப்போதும் ஊக்குவித்து வருகிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் நோக்கில் சுய மருத்துவ விவரங்களை அறிவிக்கும் 2022ஆம் ஆண்டு சுற்றறிக்கைக்கு ஏற்ப அது அமைகிறது. அதோடு மலேசியர்களிடையே உடல் பருமன் பிரச்சனையை குறைக்கும் சுகாதார அமைச்சின் முயற்சிக்கு ஜேபிஏ ஒத்துழைப்பு வழங்கும் வகையிலும் அது அமைகிறது. ஆனால் அதற்காக பொது சேவை ஊழியர்கள் சமச்சீரான பிஎம்ஐ குறியீட்டை கொண்டிருக்க வேண்டும் என அரசாங்கம் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. நாட்டில் பரம ஏழைகள் இல்லாத இடங்கள் மலாக்கா, நெகிரி செம்பிலான், பெர்லிஸ், புத்ரஜயா. நவம்பர் 30 வரைக்குமான காட்சி தரவுகளின்படி
மலாக்கா, நெகிரி செம்பிலான், பெர்லிஸ், புத்ரஜயா ஆகியவை நாட்டில் பரம ஏழைகள் அற்ற இடங்களாக உள்ளன. மற்ற மாநிலங்களிலும் பரம ஏழைகள் விகிதம் கணிசமாக குறைந்துள்ளதாக பொருளாதார அமைச்சு மேலவையில் கூறியது. இந்நிலையில் பரம ஏழ்மையை துடைத்துழைக்கும் மடானி அரசாங்கத்தின் முயற்சி நல்ல பலனை தந்திருப்பதாக அமைச்சு குறிப்பிட்டது. நடப்பில் நாடு முழுவதும் 2191 குடும்பங்கள் பரம ஏழைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆக அதிகமாக கோலாலம்பூரில் 474 குடும்பங்களும், கெடாவில் 341 குடும்பங்களும், சபாவில் 289 குடும்பங்களும் உள்ளன. ஜொகூரில் 275 குடும்பங்கள், பஹாங்கில் 174 குடும்பங்கள், பினாங்கில் 122 குடும்பங்கள், ஸ்லாங்கூரில் 112 குடும்பங்கள் அப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. வங்சா மாஜு டோல் சாவடி அருகே விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற எஸ்யூவி கார் ஓட்டுநர் மீது குற்றச்சாட்டு. வங்சா மாஜு டோல் சாவடி அருகே எஸ்பிஏ நெடுஞ்சாலையின் 18.1வது கிலோமீட்டரில் விபத்துக்குள்ளாக்கி தீப்பிடித்த எஸ்யூவி ரக மெர்சிடிஸ் பென்ஸ் GLE 450 காரின் உரிமையாளர் நேற்று கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். வியாபாரியான அவர் கண்மூடித்தனமாக காரை ஓட்டி ஒரு மோட்டார் சைக்கிளோட்டிக்கு படுகாயம் விளைவித்ததாக முதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் சிறையும் 5000 முதல் 15,000 ரிங்கிட் வரை அபராதமும் விதிக்கப்படலாம். அதோடு வாகனம் ஓட்டும் உரிமமும் 5 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்படும். மோட்டார் சைக்கிளை மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக 2வது குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. அக்குற்றத்தை அதிகபட்சம் 2000 ரிங்கிட் அல்லது 6 மாதம் சிறை விதிக்கப்படலாம். எனினும் 34 வயது சும்காஃபே அவ்விரு குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரினர். இதையடுத்து 6000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். குவாண்டானாமோ விரிகுடா தடுப்பு முகாமில் கைது செய்யப்பட்ட 2 மலேசியர்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படுவர். குவாண்டனாமோ விரிகுடா தடுப்பு முகாமில் கைது செய்யப்பட்ட 2 மலேசியர்களான முகமது ஃபரீக் அமீனையும் முகமது நசீர் லெஃபையும் மலேசிய அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது குறித்து அமெரிக்க தற்காப்புத்துறை அறிவித்துள்ளது. போர் சட்டத்தை மீறிய கொலை, வேண்டுமென்றே படுகாயத்தை விளைவித்தது, சதித்திட்டம் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தது உட்பட பல குற்றங்களை அவர்கள் செய்துள்ளனர். ராணுவ ஆணையம் முன்னிலையில் அவ்விரு ஆடவர்களும் தங்களின் குற்றங்களையும் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க தற்காப்புத்துறை நேற்று தனது அகப்பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அமெரிக்காவிற்கும் அவ்விரு ஆடவர்களுக்கும் இடையிலான விசாரணைக்கு முந்தைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2002ஆம் ஆண்டில் இந்தோனேசியா பாலியில் இரவு விடுதி ஒன்றில் அல் கைடா தாக்குதல் நடத்தியுள்ளனர். 2003ஆம் ஆண்டில் இந்தோனேசியா ஜகார்த்தாவில் JW மேரியட் தங்கும் விடுதி மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பில் முதன்மை சந்தேக நபரான என்செப் நூர்பாசனுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய வாக்குமூலத்தை அளித்ததோடு அமெரிக்க அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பை வழங்கியதாகவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களுக்கு தொடர் மழை எச்சரிக்கை. மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா 3 மாநிலங்களுக்கு தொடர் மழை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தெலங்கானா, பஹாங் மற்றும் ஜொஹூரில் வெள்ளிக்கிழமை தொடங்கி தொடர் மழை பெய்யும் என்று அம்மையம் குறிப்பிட்டுள்ளது. தெலங்கானாவில் டுங்கோன் மற்றும் கெமமான், பஹாங்கில் ஜரானூட், மாரான், குவாந்தான், பெக்கான், ரொம்பின் ஆகிய பகுதிகளில் தொடர் மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜொஹூரில் செகாமட், குலுவாங், மெர்சிங், கூலாய், கோத்ததிங்கி, ஜொஹூர் பாரு ஆகிய பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சூழ்நிலை சரவாக்கில் கூச்சிங், செரியான், சவரமான், ஸ்ரீ அமான், பெத்தோங், செரிகே, சிபு மற்றும் முகாவிலும் நாளை முதல் இம்மாதம் 22ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய்க்கு தடுப்பூசியை உருவாக்கிய ரஷ்யா, நோயாளிகளுக்கு இலவசம். புற்றுநோய் சிகிச்சை துறையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக தடுப்பூசியை உருவாக்கி ரஷ்யா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கடைசி கட்ட சோதனை நடந்து வரும் நிலையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அது அறிமுகப்படுத்தப்படும். இன்னும் பெயர் அறிவிக்கப்படாத mRNA வகை தடுப்பூசிகள் புற்றுநோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். ஆனால் பொதுமக்களுக்கு நோய் தடுப்புக்காக வழங்கப்படாது என ரஷ்ய சுகாதார அமைச்சின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையம் கூறியது. ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எனப்படும் முன் மருத்துவ பரிசோதனைகளில் அத்தடுப்பூசி புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் பெரும் ஆட்கொள்ளி நோயாக இருக்கும் இந்த புற்றுநோய் ரஷ்யாவிலும் அதிக அளவில் பதிவாகி வருகிறது.
அங்கு 2022ஆம் ஆண்டில் மட்டும் 6,35,000 புற்றுநோய் பாதிப்புகள் பதிவாகின. குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் ஆகியவையே அவற்றில் முன்னணி வகிக்கின்றன. இந்நிலையில் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை உருவாக்குவதில் ரஷ்யா இறுதி கட்டத்தில் இருப்பதாக அதிபர் விளாடிமிர் புதின் இவ்வாண்டு தொடக்கத்திலேயே அறிவித்திருந்தார். இப்போது வருடம் முடிவதற்குள் புற்றுநோய் தடுப்பூசியை ரஷ்யா உருவாக்கியுள்ளது. தடுப்பூசி அடுத்த ஆண்டு அறிமுகமானதும் புற்றுநோய்க்கான உலகின் முதல் தடுப்பூசியாக அது விளங்கும். கோலாலம்பூரில் குடிநுழைவுத்துறை நடவடிக்கையில் 57 வெளிநாட்டு பெண்கள் கைது. கோலாலம்பூர் ஜாலான் மெட்ரோ பெடானா பரத்தில் உள்ள பொழுதுபோக்கு விடுதி ஒன்றில் திடீர் சோதனை நடத்திய குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் சமையல் அறையில் ஒளிந்து கொண்டிருந்த GRO எனப்படும் உபசரிப்பு பணியாளர்களாக வேலை செய்து வந்த 57 வெளிநாட்டு பெண்களை கைது செய்தனர். இவர்களில் பலர் தங்களது கணவர்கள் உள்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்ட போதிலும் குடிநுழைவுத்துறை அதிகாரிகளை ஏமாற்றுவதற்காக அவர்கள் கையாண்ட வியூகம் என அது கண்டறியப்பட்டது. இரவு 11:30 மணிகளவில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்ஸ்கெகார் நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த வெளிநாட்டு பெண்கள் கூறிக்கொண்டது போல் உள்நாட்டை சேர்ந்த அவர்களது கணவர்கள் யாரும் அந்த பொழுதுபோக்கு விடுதியில் கண்டுபிடிக்கவில்லை என மலேசிய குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் வான் முகமது சாஃபி தெரிவித்தார். இந்த சோதனை நடவடிக்கையில் மொத்தம் 70 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களில் 57 பெண்கள் மற்றும் 10 ஆடவர்கள் எனவும் அவர் கூறினார். காஜாங்கில் கட்டுப்பாட்டை இழந்து குப்பை லோரி கவிழ்ந்து 3 வீடுகளில் மோதியது. காஜாங் தாமான் மேவாவில் குப்பை லாரி ஒன்று கவிழ்ந்து 3 வீடுகளில் மோதியதாக நம்பப்படுகிறது. நேற்று மாலை மணி 3:40 அளவில் அந்த சம்பவம் நிகழ்ந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். லாரி ஓட்டுநரும் இதர 3 தொழிலாளர்களும் தாமான் மேவா பகுதியில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அச்சம்பவம் ஏற்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. ஓடிக்கொண்டிருந்த அந்த லோரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலது புறத்தில் இருந்த 3 வீடுகளை மோதிய போதிலும் அந்த விபத்தினால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. 1987ஆம் ஆண்டின் போக்குவரத்து சட்டத்தின் 43 உட்பிரிவு 1 விதியின் கீழ் இவ்விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நஸ்ரோன் தெரிவித்தார். கோலாலம்பூரில் உள்ள அடுக்கக கட்டிடத்தில் பூனையின் கழுத்தை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்ற ஆடவருக்கு 10,000 ரிங்கிட் அபராதம். கோலாலம்பூரில் உள்ள அடுக்கக கட்டிடத்தில் பூனையின் கழுத்தை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்ற ஆடவருக்கு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. இவ்வாண்டு நவம்பர் 21ஆம் தேதி அன்று பழைய கிளான் சாலையில் உள்ள அடுக்ககத்தின் நடைபாதையில் அந்த வளர்ப்பு பிராணிக்கு தேவையற்ற வலி அல்லது சித்திரவதையை ஏற்படுத்தியதாக 43 வயதுடைய கோக்வான் பான் என்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 1953ஆம் ஆண்டின் பிராணிகள் சட்டத்தின் 44(1)D விதியின் கீழ் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை கோ ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அந்த நபருக்கு 10,000 ரிங்கிட் அபராதம் விதிப்பதாக நீதிபதி நொரினா ஜைனுல் அபிதின் தீர்ப்பளித்தார். மேலும் பூனையின் உரிமையை பெற கோ விண்ணப்பிக்கும் வரை அல்லது புதிய பராமரிப்பாளர் ஒப்புக்கொள்ளும் வரை அதனை கால்நடை சேவைத்துறையின் பராமரிப்பில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார்.